அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் போவை பெறுவது எவன் என்று வள்ளுவர் கூறியிருக்கிறார். என்ன கேட்டா ஒரு விமானத்தை ஓட்டுறவனும் குடும்பத்தை நடத்துறவனும் ரெண்டு ஒண்ணுதான். இதுல யாரு கண்ண சேர்ந்தாலும் கண்ணீர்ல மிதக்க வேண்டியதுதான். இந்த சமுதாயம் முன்னேறணும்னா அதுக்கு குடும்ப நலம் ரொம்ப முக்கியமானது. இன்னும் மேல சொல்லணும்னா, வெளிப்படையா சொல்லணும்னா, குடும்பத்தை நடத்துறவன் அவனவன் தன் தாய் தந்தையரையும் மனைவி மக்களையும் கண்கலங்காம என்னைக்கு பாத்துக்கிறானோ அன்னைக்கு தான் அவனுக்கு இந்த சமுதாயத்துல நல்ல மனிதன்கிற அந்தஸ்து கிடைக்கும். இன்னொரு உதாரணம் சொன்னா, ஒரு வண்டியோட 2 எருதுகள் தேவை. அந்த 2 எருதுகளும் சமமான பாதையில போனா தான் வண்டி போக வேண்டிய இடத்த போய் சேரும். அது மாதிரிதான் குடும்பம் வண்டி செம்மையா ஓடும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாங்க. அதுல சார் ப்ரோக்ராம் போயிடுச்சு, பக்கத்து வீட்டுக்கார இது கூட பண்ணலாம். இப்படியே நல்லா இருந்துச்சு ப்ரோக்ராம், நல்லா இருக்கேன். தேங்க்யூ. அதான் அன்னைக்கு கூட பார்த்தேன், இதான் பேசலாமேன்னு. தெரியல, கடவுளை தான் நம்பி இருக்கேன். எங்க மாமனார் மாமியார் பேசுறது கூட பெரிய பிரச்சனை இல்ல. ஆனா எங்க அப்பா அம்மா பேசுறதுதான் குழந்தை இல்லாதவ மலடி. நானும் எத்தனையோ கோயிலுக்கு போயிட்டேன்க்கா, ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. அவங்க எங்க அம்மா அப்பா 1 மாசத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு. ராமலிங்கம், டாக்டர் கிட்ட என்னமோ பேசிட்டு இருந்தியே, என்னப்பா சொன்னாங்க? நான் செத்துக்கிட்டு போயிருவேன்னு சொன்னாங்களா? ஏய், போய் டீயை போடு. ராமலிங்கம், அந்த இடம் ஆஃப் பண்ணி தரடா. ராமலிங்கம், அப்ப இருந்து கேட்டுட்டே இருக்கேன்ல, எல்லாம் சேர்ந்து டாக்டர் என்ன சொன்னாங்க? உனக்கு எல்லாம் சொல்லி ஆகணுமா? டாக்டர் என்ன சொன்னாங்க தெரியுமா உனக்கு? ஆக்சுவலி இந்த மாதிரி கேஸ் வர்றது ரொம்ப அபூர்வம். இனிமேதான் நீங்க அவங்கள ஜாக்கிரதையா பாத்துக்கணும். ஏன்னா அவங்க 3 மாசம் பிரெக்னெண்டா இருக்காங்க. நான் பாட்டுக்கு போற இடம் வர்ற இடமெல்லாம் நான் இப்படி என் குடும்பம் இப்படின்னு ஏகப்பட்ட பெருமை பேசிட்டு தர்றேன். ஆனா இந்த கொடுமையெல்லாம் கேள்விப்பட்டா ஒரு பையன் வாயால சிரிக்க மாட்டான். ஏங்க, அபார்ஷன் பண்ணிருக்கலாம்ல? அபார்ஷன் பண்ண முடியாது. அப்படி பண்ணா அவங்க உயிருக்கு ஆபத்து. இந்த பார், இப்ப சொல்றேன், துண்ணமா ஒரு மூலையில கிடந்தமான இருக்கணும். வெளியில வந்து அசிங்கப்படுத்த கூடாது. பெத்தவங்க சோறு தான் போட முடியும், உலகப்பா பண்ணி வைக்க முடியும். டேய், இந்த கர்மத்தத்துக்கு உள்ள போறா. என்னடி சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? வந்துட்டேம்மா. வாமா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீ மட்டும் தனியாவா வந்த? ஆமாமா, அவர் 2 நாள் கழிச்சு வராராம். தம்பி எங்கம்மா? வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆமா, பாட்டி எங்கப்பா? பாட்டி, பாட்டி. ஏங்க, மாப்பிள்ள இன்னும் 2 நாள்ல வந்துருவாருங்க. இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா பெரிய அசிங்கமாயிரும். என்ன பண்றது? என்கிட்ட கேட்டா? உங்ககிட்ட கேட்காம எங்க அம்மாவ பிள்ளை தச்சியா இருக்கா? பேச வந்துட்டாரு பெருசா. பாவண்டி, அவங்க சின்ன வயசுலயே 2 பேரும் ஆம்பளை பையனா போயிட்டீங்க. ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா நல்லா இருக்கணும் எங்க அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப வயசான காலத்துல வாய் வயிறுமா பாக்குறதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஆமா ஆமா, குழந்தை பெத்துக்கிற வயசுதான் இது. ஏன் உங்க அம்மாவுக்கு நீங்க மட்டும்தான் மகனா? உங்க தம்பி இல்ல? அவரும் இந்த ஊர்ல தானே இருக்காரு. ஏன் அவர் பாத்துக்க மாட்டாராமா? சொந்த வீட்டுல தானே இருக்காரு. உங்கள மாதிரி மாமியார் வீட்லயா இருக்காரு? பேச வந்துட்டாரு பெருசா. காலைல வேலையா உங்க தம்பிய பார்த்து பேசுங்க. என்னன்னு சொல்ற? ஆமாண்டா, அதான் அம்மாவை இங்க விட்டுட்டு போலான்னு. பேருக்கு தானே சொந்த வீடு, புறா கூடு மாதிரி. இதுக்குள்ளதான் கக்கூசு கிச்சன் எல்லாமே. இந்த வீட்டுக்குள்ள எப்படி பேசாம இருக்கியா? அண்ணா, இப்ப அம்மா எங்க இருக்காங்க? கீழே தாண்டா இருக்கிறாங்க. சோ இங்க ஏன கூட்டு வந்து? அண்ணா, இந்த ஏரியாவில் கொஞ்சம் மரியாதை இருக்கு. வெளியே தெரிஞ்சா அசிங்கமா இருக்கும். தயவு செய்து எங்கேயாவது அனாதாசம்
காலையில இருந்து கார்லயே சுத்திட்டு இருக்கோமே, வீட்டுக்கு போலாம்ப்பா. எனக்கு உங்க பணம் முக்கியம் கிடையாது, எங்க சர்வீஸ் தான் முக்கியம். எத்தனையோ பேர் இங்க வராங்க, அவங்களோட பேரண்ட்ஸ் விட்டுட்டு போறாங்க, திரும்பி இங்க வர்றது கூட கிடையாது. நிறைய பேர் அனாதையா செத்து கூட போயிருக்காங்க. அதையெல்லாம் கூட நாங்க தான் பாத்துட்டு இருக்கோம். உங்க அம்மா வேற பிரெக்னன்ட்னு சொல்றீங்க. உங்க அம்மாவை பாத்துக்கிற அளவுக்கு இங்க நிறைய ஃபெசிலிட்டிஸ் இல்ல. எக்ஸ்ட்ரீம்லி சாரி. சார் ஊர்ல இல்ல, வெளியூர் போயிருக்காங்க. வர்றதுக்கு 2 மாசம் ஆகும். நீங்க வேற எங்கேயாவது ட்ரை பண்ணுங்களேன். தூரத்து சொந்தங்கிறீங்க, அப்ப உங்க வீட்டுல வச்சு பாத்துக்கலாம்ல. ஹலோ ஹலோ, எவ்வளோ நேரங்க ஃபோன் எடுக்கிறதுக்கு? மாப்பிள்ள வந்துட்டாரு, உங்க அம்மா விட்டுட்டீங்களா? ஹலோ ஹலோ, கேட்டுட்டு இருக்கேன்ல, லைன்ல இருக்கீங்களா இல்லையா? ராமலிங்கம், என்னை எங்கடா கூட்டு போற? வீட்டுக்கு தானே. இப்ப தெரியாது என் அருமை, நான் செத்தா தெரியும். நீ செத்தா எனக்கு என்னய்யா? என் பிள்ளைங்க இருக்காங்க, அங்க போயிடுவேன். ஆமா, நம்ம 2 பசங்களுக்கும் பெருசா செஞ்சு கிழிச்சு போட்டோம். நீ போனோன்னு உன்னை மகாராணி மாதிரி வச்சு பாத்துக்குவாங்க. அடி போடி. நான் செத்து போனாலும் எவங்கிட்ட பேசி உன்னையும் சேர்த்துல கூட்டு போவேன். ஒண்ணுக்கு போறாந்தா போயிட்டு நான் திரும்பி வந்தா நீ இருப்பியப்பா? ராமலிங்கம், என்னை விட்டுட்டு போறதுக்கு தானே வந்தேன், கொல்றதுக்கு இல்லையே. பாக்குறதுக்கு எனக்கு சக்தி போயிரு, 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 நீ போயிரு, போயிரு, போ, போயிரு. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்றார் திருவள்ளுவர். நீங்க யாராவது கடவுளை பார்த்திருக்கீங்களா? இருக்காங்க, நம்ம வீட்டிலேயே இருக்காங்க. ஒண்ணு நம்மளை பெத்தவங்க அப்பா அம்மா, இன்னொன்னு நாம பெத்தவங்க நம்ம குழந்தைங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு நாம நடந்துகிட்டோம்னா இப்படி நடக்கிறது இல்ல. வாழ்க்கையின் நெறிமுறைகளை புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடந்தா ஒரு நல்ல குடும்பம் அமையும். ஒரு நல்ல குடும்பம் அமைஞ்சா ஒரு நல்ல சமுதாயம் அமையும். ஒரு நல்ல
நாடு அமையும் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார் நல்ல ஸ்பீச் சார் இன்னைக்கு செமையா இருந்துச்சு. தேங்க்ஸ்பா. சார் சார் கங்க்ராட் சார், ரொம்ப நல்லா பேசுனீங்க. ரொம்ப Thank நல்லா you, ma. இருந்துச்சு. என் பொண்ணு உங்களுக்கு ஒரு gift கொடுக்கணுமா? அப்படியா? கொடுங்க. என்ன கிஃப்ட் தர போறீங்க?